நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். திரு முருகானந்தம் அவர்கள். லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் முருகானந்தம். இவருடைய பேர் திரு முருகானந்தம் அவர்கள். சொந்த ஊர் திருப்பூர் மாவட்டம், தாராபுரத்தைச் சேர்ந்தவர். தொழில் விவசாயம். விவசாயம் சார்ந்த பிரச்சனைகளில், அது சார்ந்த விஷயங்களில் மிகுந்த ஈடுபாட்டோடு தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருப்பவர். பரந்த இலக்கிய வாசிப்பு கொண்ட ஒரு இளைஞர். எல்லாருக்குமான கனவுகளுக்கும் இடம் கொடுக்கிற ஒரு இந்தியா. அந்த இந்தியா உங்களுடைய கனவு பகல் கனவாக இருந்தாலும் கூட அதற்கு இடம் கொடுக்கும். அந்த வகையில் தான் என்னுடைய கனவுகளுக்கும் இந்த இந்தியா இடம் கொடுத்திருக்கிறது. உங்கள் அனைவருடைய கனவுகளுக்கும் இந்த இந்தியா இடம் கொடுத்திருக்கிறது. நான் திருப்பூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்துக்கு போகும்போது ஒரு விஷயம் எனக்கு நடந்துகிட்டு இருந்தது. அந்த ஆட்சித்தலைவர் அலுவலகத்துக்கு முன்னால் ஒரு 50-60 நரிக்குறவர்கள் இணைந்து தங்களுடைய கோரிக்கைகளுக்காக போராடி கொண்டிருந்தார்கள். எனக்கு அந்த சித்திரம் மிக ஒரு பெரிய மன எழுச்சியை தந்தது. இந்த பலதரப்பட்ட மக்கள் வாழ்கின்ற இந்தியாவில், இந்த ஜனநாயகத்தில் நாமக்கும் ஒரு பங்கு இருக்கிறது என்பதை அவர்கள் உணர்ந்திருக்கிற தருணம் இந்திய ஜனநாயகத்தின் ஒரு மகத்தான தருணமாக எனக்கு பட்டது. இந்த அடிப்படையான ஜனநாயகத்திலிருந்து தான் இந்தியாவினுடைய வருங்காலமும் நம்முடைய கனவுகளும் இதையொட்டித்தான் இருக்க முடியும். இதை சார்ந்து உங்களுக்கு சில கனவுகள் இருக்கலாம். அது குறித்து உங்களுடைய கேள்விகளை நான் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறேன். அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது இப்போ எல்லாருமே அவ்வளோ ஒரு ஈடுபாடாக பண்ணுறது கிடையாது. இப்போது அக்ரிகல்ச்சர் பண்ணுறவங்களும் அவங்களோட பசங்க அக்ரிகல்ச்சர் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு நினைப்பில் இருக்காங்க. அதை நீங்கள் எப்படி எல்லாரும் அக்ரிகல்ச்சர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இந்த உலகமயமாதல் காலகட்டத்தை எதிர்கொள்வதற்காக நமக்கு சில விஷயங்கள் தேவைப்படுது. அது விவசாயம், அது விதிவிலக்காக இருக்க முடியாது. அது தன்னளவில் சில விஷயங்களை, மாற்றங்களை செஞ்சுட்டு இருக்க வேண்டும். இப்போ இந்திய விவசாயம் என்பது எல்லா காலத்துலேயும் ஒரு ஃபியூடல் செட்டப்பாக இருந்துகிட்டு இருக்கு. ஒரு நில உடைமை சார்ந்த ஒரு அமைப்பாக தான் இருந்துகிட்டு இருக்குது. நில உடைமை சார்ந்த அமைப்புக்கு பின்னாடி ஒரு முதலாளித்துவ காலகட்டம் முடிந்து நாம் இன்னும் உலகமயமாக்கல் காலகட்டத்துக்கு வந்துட்ட பின்னாடியும் இன்னும் அந்த நில உடைமை சார்ந்த அணுகுமுறைகளோடு விவசாயத்தை அணுகணும்னா நம்ம ஃபெயிலியர் தான் ஆகும். ஆனால் இது ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் நான் இணைந்து வேலை செய்கிற யாருமே ஒருத்தர் கூட இளைஞர் கிடையாது. அவங்க எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 50-60 வருடங்கள் கழிந்தவர்கள். அவர்களுக்கு இந்திய விவசாயத்தை பற்றியோ, மற்ற இந்திய விவசாயிகள் எதிர்கொள்கிற பிரச்சனைகளை பற்றியோ, அல்லது உலக விவசாயமும் உலகமயமாக்கல் சூழ்நிலையில் விவசாயத்தினுடைய இடம் என்பது ஒரு நவீன பார்வை இல்லை. அதாவது ஒரு உலகமயமாக்கல் சூழலுக்கு பொருத்தமான ஒரு விவசாயம் அல்லது உலகமயமாக்கல் சூழலை எதிர்கொள்வதற்கான ஒரு விவசாயம் எப்படி இருக்கணுங்கிற ஒரு அடிப்படை பார்வையை நம்ம உருவாக்க வேண்டியது இருக்குது. அந்த விஷயத்தை ஒரு பெரிய வெற்றிடம் நிலவுன்னு தான் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு அக்ரிகல்ச்சருக்குள்ளே போகணுங்கிற ஆசை எப்படி வந்தது? அதுதான் இங்கே மெயினாக ஒரு கொஸ்டின். என்னோட ஃபேமிலிக்கான சர்வைவலாக விவசாயம் மட்டும்தான் இருந்தது. ஏன்னா என்னோட ஃபேமிலி விவசாயம் செஞ்சுட்டு இருந்தது. ஆனால் தொழில் சார்ந்து நான் விவசாயியாக இருக்கிறேன். தொடர்ந்து விவசாயிகளுக்காக பேசுகிறேன். விவசாயிகளோட பிரச்சனைகளை அரசுக்கு எடுத்துகிட்டு போகிறேன். இந்த மாதிரியான வேலைகளை தான் நான் செய்கிறேன். ஆனால் எனக்கு ஒரு விஷயம் என்னென்னா, இந்த தலைமுறையில் என்னோட இணைய யாராவது தயாராக இருப்பாங்களான்னு நான் காத்துட்ருக்கேன். அது விவசாயம் செய்கிறதுக்கல்ல, அதுக்கு மட்டுமல்ல, விவசாயிகளுடைய பிரச்சனைகளை பற்றி பேசுவதற்கும், விவசாயிகள் பிரச்சனைகள் பற்றி ஒரு புதிய பார்வையோடும் யாராவது எனக்கு கிடைச்சா எனக்கு அதே பெரிய சந்தோஷமா இருக்கும். வாழ்த்துக்கள் முருகானந்தம். வெரி நைஸ். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ.